ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இந்த கிளாஸில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள 6லிருந்து 10 குறள்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி முதல் 5 குறள்களுக்கான விளக்கம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கிளாஸ் 3ன்னு வந்து போட்டிருக்கோம். திருக்குறள் வகுப்பு 3ன்னு சொல்லி போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாமே திருக்குறள் வகுப்புகள்னு போட்டு நம்ம தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதில் கூட வந்து எல்லா வீடியோஸும் வந்து கண்டினியூவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 6வது குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, "ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதாவது நமக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்யறாங்க அப்படின்னா, அதுக்கு உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு உடனே வந்து நம்ம ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்து அவங்கள வந்து தண்டிக்கிறது, அவங்களுக்கு வந்து தீங்கு செய்யறது அப்படிங்கிறது, அந்த சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்குமா. ஆனா அதுவே நம்ம அதை பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புகழ் வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இதுக்கு நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பெரிய பெரிய இதில் நம்ம ஜீசஸ் எடுத்துக்கலாம், இல்ல மகாத்மா காந்தி எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? அந்த மாதிரி அந்த பிறர் செய்யற தீமைகளெல்லாம் வந்து யார் வந்து பொறுத்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த உலகம் உள்ள வரைக்கும் புகழ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஏன்னா வந்து இப்ப நீங்க வந்து மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க. அ ப அதாவது சண்டை இல்லாம அ அடி வாங்குனாலும் சரி, நம்ம வந்து அடி வாங்குனாலும் சரி, அடிய வாங்கிக்கிட்டு நம்ம போராடணுமே தவிர, நம்மள அடிக்கிறவங்கள திரும்ப திரும்ப தாக்கக்கூடாது. நம்ம வந்து அநியாயமா நம்ம வந்து தவறான வழிகள்ல வந்து சண்டை போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வேணும் தான். ஆனா, அத வந்து நம்ம எப்படி அமைதியா இருந்து நம்ம வந்து வாங்க முடியுமோ, அப்படிதான் நம்ம அத வந்து வாங்கணும். பொறுமையா இருந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அவரு அன்னைக்கு நெனச்சு அந்த ஒரு ஸ்டாண்ட வந்து சூஸ் பண்ணி, அவர் வந்து பொறுமையா இருந்து, அடிச்சாலும் அடி வாங்கிக்கிட்டு, மிதி வாங்கிக்கிட்டு அவர் போராடி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால தான், இன்னைக்கு வந்து எல்லா ரூபா நோட்லயும் வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய படத்த வந்து போட்டிருக்காங்க. சரியா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அவர் பொறுமையா இருந்தனால, இன்னைக்கு அவருடைய புகழ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இந்த உலகம் இந்த ரூபா நோட்டுங்கிறது வந்து அழியாது. இந்த மணி அப்படிங்கிறது வந்து இனி எப்பயுமே அழியாது. சரியா? இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மணி அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. ஸோ அப்ப அதுவரைக்கும் காந்தி அவர்களுடைய படம் இருக்க தான் போகுது. காந்திய பத்தி எல்லாரும் பேச தான் போறாங்க. சரியா? இந்த மாரி தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸ்பெசிஃபிக்கா காந்திய பத்தி பேசணும் அப்படின்னு இல்ல. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த மாரி இந்த இடத்துல நீங்க யார வேணாலும் வச்சு மேட்ச் பண்ணலாம். இந்த மாரி குவாலிட்டி இருக்கிறவங்க யார வேணாலும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் அவங்க பொறுமையா இருந்ததுக்கான பலன் வந்து இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? நெறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன லெவல்ல சக்சஸ் ஆனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க என்னைக்குமே மத்தவங்க செய்யற தீமைக்கு நீங்க ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த செய்யாம, கொஞ்சம் பொறுமையா இருந்து, அவனுக்கு அவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான். அவனுக்கு இருக்கிற நாலேட்ஜ் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உதறி விட்டுட்டு போய்க்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து இந்த யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கான நல்லத வந்து நடத்தும். சரியா? அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது அது நடக்கும். தீமை செய்றவங்களுக்கு தீமை தான் நடக்கும். அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்க பொறுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய புகழ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அடுத்தது இதுல உள்ள சொற்பொருள் என்னன்னா, "பொன்றும் துணையும்" அப்படின்னா உலகம் உள்ளவரை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது குறள், "திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று" அப்படின்னு சொல்றாரு. சரியா? "திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று" அப்படின்னா என்னன்னா, செய்யத்தகாத துன்ப செயல்கள பிறர் தனக்கு செய்தாலும், தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? செய்யத்தகாத துன்பங்களை திறனல்ல தற்பிறர் செய்யணும். தகாத தவறான விஷயங்கள, துன்ப செயல்கள அடிக்கிறது, வைக்கிறது இந்த மாரி நமக்கு வந்து யாராவது செய்யத்தகாத துன்பங்கள நம்மளுக்கு
செஞ்சாலும் சரி. ஆனா, நம்ம அதுக்கெல்லாம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாம, அறத்துக்கு மாறா எந்த செயல்களும் செய்யக்கூடாது. அப்படி செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அதாவது செய்யக்கூடாதுன்னு கூட சொல்லல அவரு. செய்யாம இரு, அதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்ட்டாரு. சரியா? ஒருத்தவங்க நம்மளுக்கு தப்பு செஞ்சுட்டாங்க. நம்மளுக்கு ஏதோ வந்து அவங்க அவங்க அறிவு இல்லாம, ஒரு புத்தி இல்லாம, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு பழிய வந்து நம்ம மேல போட்டாங்க. ஒரு தவறு பண்ணிட்டாங்க. நம்மள வந்து தண்டிச்சுட்டாங்க. இல்ல நம்மளுக்கு வந்து தீங்கு இழைச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம உடனே அதுக்கு மனசு வருந்தி, கோவப்பட்டு, நம்ம ஆத்திரப்பட்டு உடனே போய் நம்ம அறத்துக்கு மாறான ஒரு செயல வந்து செய்யக்கூடாது. சரியா? அப்படி செய்யும்போது, அது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நெறைய நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ, அதனால வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, "நீ தயவு செஞ்சு அந்த மாரி எதுவும் செயல்கள செய்யாமே இரு. அதுதான் நல்லது." அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா, இது நெறைய இடத்துல நடக்கும். இப்ப ஒரு நல்லவன் இருப்பான். ஒரு கெட்டவன் இருப்பான். 2 பேத்துக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பிரச்சனை ஆயிரும். அப்ப இந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், நல்லவன வந்து ஏதோ ஒரு ஒரு வகையில வந்து டீஸ் பண்ணுவான். ஏதோ ஒரு வகையில வந்து அவன சொரண்டி பார்ப்பான். ரைட்டா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவன வந்து அவன்ட்ட வந்து வம்பிழுப்பான். ஏதோ பிரச்சனையாகும். இந்த மாரி வந்து இவன் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டான் அப்படின்னா, இந்த கெட்டவங்களுக்கு இதுவே தான் வேலை. சரியா? அவைங்க வந்து அவங்களுக்கு வந்து பெருசா தப்பு செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஜெயிலுக்கு போனாலும் சரி, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே தெரியாது. ஏன்னா, ஜெயிலுக்கே வந்து அடிக்கடி போயிட்டு, சும்மா கெஸ்ட் ஹவுஸ் மாரி லாட்ஜ் போட்டு தங்குற மாரி, போயிட்டு வர மாரி நெறைய பேர் வந்து இருப்பாங்க. ஆனா, நல்லவங்களுக்கு இது எல்லாமே புதுசு. சரியா? ஸோ, அப்படி இருக்கும்போது 2வது நல்லவங்கலாம் வந்து ரொம்ப எமோஷன் ஆவாங்க. அவங்கள வந்து யாரா ஒரு விஷயம் வந்து தப்பா சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேமிலில யாரா ஒரு ஆள வந்து தப்பா ட்ரீட் பண்ணிட்டாங்க, இல்ல அடிச்சுட்டாங்க, இல்ல ஏதோ வந்து தவறான வார்த்தைகளால திட்டிட்டாங்க, வச்சுட்டாங்கன்னா, இவங்களுக்கு பயங்கரமா வந்து கோவம் வந்துரும். ஸோ, இவங்க அவசரப்பட்டு போய் சண்டை போடலாம் அப்படின்னு போம்போது, அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து, அவரு அந்த கெட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா? அவனுக்கு உயிர் சேதாரம் அந்த மாரி அவனுக்கு எதுவும் சேதாரம் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த சைடுல இருந்து அப்போ உங்க கேஸ் வந்து உங்க சைடு திரும்பிரும். நீங்க யார் நல்லவனா இருக்கானோ, அவன் சைடு வந்து அந்த தவறு வந்து போய் விழுந்துரும் கடைசில. புரியுதா? அப்படி போய் மாட்டிக்கிட்டவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா இத வந்து கெட்டவன் தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பான். அவன் தான் வந்து இத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனா வந்து அந்த நல்லவர்கள் வந்து கடைசியா போயி அந்த அவங்களுடைய கோவத்த வெளிக்காட்டும்போது, அது வந்து ஒரு சில இடங்கள்ல தவறா போகும்போது, அந்த நீ நல்லவனாவே இருந்தாலும் சரி, நீ இத்தன வருஷமா நீ கஷ்டப்பட்டு நல்லவனா இருந்திருப்ப. ஆனாலும் இந்த ஒரு தவறுனால, அதுவும் மத்தவன் உனக்கு செஞ்சத நீ திரும்ப செஞ்சதுனால, உனக்கு வந்து அது வந்து உன் பக்கமே முழு தவறும் இருக்கிற மாதிரியான ஒரு பின்பத்த வந்து கிரியேட் பண்ணிரும். சரியா? ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நல்லவங்களா இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் வந்து, அவங்க ரொம்ப எமோஷன் ஆனாங்க அப்படின்னா, அது எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். கெட்டவங்கிறவன் வந்து கூட ஓரளவுக்கு யோசிப்பான். அவனோட பொழப்பே அதான். அவங்களுடைய வேலையே வந்து அதா தான் இருக்கும். ஸோ, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமா தெரியாது. ஆனா நல்லவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 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 இடத்துல அதிகமான எமோஷன் வருது, அதிகமான கோவம் வருதுன்னா, அது கண்ட்ரோல் இல்லாம எந்த அளவுக்கு போகும்னே தெரியாது. ஸோ, ஓகே. அதனால தான் வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாலே, நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரலாம் அப்படின்னு வந்து எதுக்கு சொல்றாருன்னா, நல்லவர்களுக்கு கோவமோ, இல்ல இப்போ ஒரு எமோஷனோ வந்துச்சுன்னா, கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, அது எந்த லெவலுக்கு போகும்னே தெரியாது. ஏன்னா, இவங்க நல்லவங்க. இவங்க ஓயாம வந்து கோவப்பட்டுக்கிட்டு மத்த கெட்டவங்க மாரி, சும்மா சும்மா அந்த சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க கிடையாது. இவங்களுக்கு வந்து அந்த கோவம்ங்கிறது வந்து எதுக்கு வரணுமோ அதுக்கு மட்டும் தான் வரும். ஸோ, இவங்களுக்கு ஒரு கோவம் வருது, ஒரு இடத்துல எமோஷன் ஆகுறாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ வந்து அவங்க மனச வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ, அப்ப அதனுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஓகேவா? எப்பயுமே உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பயுமே கத்திக்கிட்டே இருக்கிற நாய விட குலைக்காம ஒரு நாய் அமைதியா இருக்கும். ஆனா யாராவது சரியில்லாதவங்க வந்தாங்கன்னு வைங்களேன், எப்படி அட்டாக் பண்ணணுமோ அப்படி கரெக்ட்டா அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி தான் எப்பயுமே. அதாவது எப்ப வந்து கொந்தளிக்கணுமோ, எப்ப வந்து கோவப்படணுமோ, அப்ப வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தப்பா பட்டுருச்சு. நம்ம வந்து கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா, அத வந்து நம்மனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதோட லெவல் எவ்வளோங்கிறது நம்மனால சொல்லவே முடியாது. சரியா? ஸோ அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, "நீ அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிரு. நீ எந்த ஒரு ரியாக்ஷனும் செய்யாம இருந்துரு. ஒரு ஆக்ஷனுக்கு இன்னொரு ரியாக்ஷன் வந்து நீ செய்யாம இருந்துரு. சரியா? எவ்ரி ஆக்ஷன் அதாவது நம்மளுக்கு தெரியும். எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி செய்யத்தகாத அறிவில்லாம, புத்தி இல்லாம, ஒரு மனசாட்சி இல்லாம செய்யத்தகாத துன்பங்கள உனக்கு யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அப்படின்னா, அதுக்கு நீ ஆத்திரப்பட்டுக்கிட்டு, நீ வருத்தப்பட்டுக்கிட்டு, நீ கவலைப்பட்டுக்கிட்டு, அறத்துக்கு மாறான செயல்கள அவங்களுக்கு திரும்பி செய்யாத. அந்த ரியாக்ஷன் வந்து செய்யாம இரு. அதுதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஓகேவா? அடுத்து சொற்பொருள் பார்த்தோம்னா இதுல, திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, நோனொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி அப்படின்னு அர்த்தம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது குறள்.
மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். ஓகேவா? மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? செருக்கினால் மிகுதியான் மிக்கவை செய்தாரே. மிகுதியான்னா செருக்கால நான் என்ட்ட வந்து பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, என்ட்ட பவர் இருக்கு, என்ட்ட வந்து ஆளுக இருக்காங்க. நீ வந்து என்னைய வந்து எதிர்க்கவே முடியாது. அரசாங்கமே என் பின்னாடி தான் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே என் பின்னாடி தான் இருக்கு. எனக்கு பின்னாடி வந்து ஒரு 1000 அடிகால்கள் இருக்காங்க. அதனால நான் என்ன சொன்னாலும் நீ வந்து கேட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி அவங்களுடைய செருக்குனால, அவங்களுடைய அதிகாரத்தினால, அவங்களுடைய பண திமிருனால, அவங்களுடைய பேக்கிரவுண்ட்னால, அவங்களுடைய பேக்கிரவுண்ட் பவர்னால அவங்க வந்து ஒரு தவறு செய்றாங்க. நம்மள்ட்ட வந்து ஒரு தீய வேலைய வந்து நம்மளுக்கு செய்றாங்க. நம்மளுக்கு வந்து தீங்கு இழைக்கிறாங்க அப்படின்னா, தீமைய வந்து செய்றாங்க அப்படின்னா, மிக்கவை அப்படின்னா தீமைய வந்து நம்மளுக்கு செய்றவங்கள தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் வேண்டும். நாம நம்மளோட தகுதிய வச்சு வென்று அவங்கள்ட்ட சாதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். பொறுமையா இருந்து சரியா? பொறுமையா இருந்து நம்மளுடைய தகுதிய வளர்த்துக்கிட்டு நம்ம அதுல வெல்லணும். அவங்கள வெல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால், மிக்கவை அப்படின்னா தீமை, தகுதியான் அப்படின்னா பொறுமையால். சரியா? பொறுமையா இருந்து நம்மளுக்கான அந்த தகுதிய வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து சக்சஸ் அடையணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? மிகுதியான் மிக்கவை செய்தாலும் தாம் தம் பொறுமையால் அவங்கள வந்து வெல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம நெறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப ஜீசஸ கூட எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அவர வந்து சிலுவையில வந்து அறையிறாங்க. நம்ம வந்து சிலுவையில அறையும்போது கூட அவர் யாருக்காக ப்ரே பண்ணாரு அப்படின்னா, இந்த சிலுவையில என்னைய அறையிறாங்களே அவங்கலாம் ஏதோ வந்து தவறா வந்து செஞ்சுட்டாங்க. தெரியாம வந்து அவங்க வந்து தீங்கு இழைச்சுட்டாங்க. அவங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, அவர யாரு கஷ்டப்படுத்துனாங்களோ, அவர யாரு காயப்படுத்துனாங்களோ, அவர யாரு சிலுவையில அறைஞ்சாங்களோ, அவருக்கு யாரு கைகள்ல ஆணியெல்லாம் அடிச்சாங்களோ, அவங்களுக்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு. பாவ மன்னிப்பு கேட்டாரு. ஸோ, அந்த ஒரு குணத்தினால தான் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவோ மக்கள் வந்து கிறிஸ்டியனா இருக்காங்க. ஜீசஸ வந்து வழிபடுறாங்க. இத ஏன் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் கிறிஸ்டியனா? இல்ல கேட்கிற நீங்க கிறிஸ்டியனா? அதெல்லாம் கிடையாது. நானும் கிறிஸ்டியன் கிடையாது. இது கேட்கிற நீங்களும் கிறிஸ்டியனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க. ஸோ, அப்ப நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கவர்ன்மென்ட் எக்ஸாமுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய கண்ணோட்டம் எப்பவுமே பறந்து விரிந்ததா இருக்கணும். சரியா? நீங்க வந்து எந்த மதம், எந்த ரிலிஜன் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒண்ணு தான். எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான். நீங்க வந்து தமிழர்கள், நம்ம எல்லாரும் தமிழர்கள், அதுக்கடுத்து இந்தியர்கள். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒண்ணு தான். எதையுமே வந்து நம்ம வந்து இப்படி அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இத மைண்ட்ல வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்றோம். சரியா? இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற அதிகார திமிர காட்டி உங்களுக்கு யாராவது தவறு செஞ்சாலும், நீங்க உங்களுடைய பொறுமைய கடைபிடிச்சீங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல வெற்றி பெறலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இயேசு வந்து அன்னைக்கு பொறுமையா இருந்தனால தான், இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த மாரி தான். ஓகேவா? வேற இதோட சொற்பொருள் வந்து மிகுதியான் மனச்செருக்கால் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து மிக்கவை, தகுதியான் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்த குறள் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. இப்ப வந்து நம்ம அடுத்த குறள் பார்க்கலாம். 8 குறள்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது வந்து 9வது குறள் வந்து "துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார்வாய் இன்னா சொல் நோற்கிற்பவர்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? துறந்தாரின் சாரி ஒரு நிமிஷம் இருங்க. பென் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து "துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார்வாய் இன்னா சொல் நோற்கிற்பவர்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, துறந்தாரின் தூய்மை உடையர். துறந்தார்னா யார் அப்படின்னா, எல்லாத்தையும் திறந்தவர்கள். துறவிகள், ஆ யோகிகள், அதுக்கப்புறம் இந்த சாமியார்கள், இந்த மாரிலாம் பல பேர் சொல்லுவாங்க. சரியா? இந்த மாரி நெறைய பேர்கள் இருக்கு. அவங்க வந்து வாழ்க்கைய துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து மனைவி கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, உறவுகள் கிடையாது. எதுவுமே காசு, பணம், சொத்து, காரு, பங்களா இந்த மாரி எதுவுமே எல்லாத்தையும் திறந்தவர்கள் அப்படின்னா துறவிகள். சரியா? துறவிகள்னு நம்ம சொல்லலாம். சாமியார்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இப்பலாம் பல சாமியார்கள் எப்படி இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால சாமியார்கள்ங்கிறத எடுத்துருவோம். துறவிகள்னு வச்சுக்கிறோம். சரியா? அந்த அகோரிகள் மாதிரி, துறவிகள் மாதிரி, ஒரே ஒரு வேட்டிய மட்டும் கட்டிக்கிட்டு,
இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நெறைய துறவிகள் இருப்பாங்க. இது எல்லா ரிலிஜியன்லயும் இருப்பாங்க. நம்ம ஹிந்துஸ்ல மட்டும் தான் இருக்காங்கன்னு கிடையாது. எல்லா ரிலிஜியன்ஸ்லயுமே இந்த மாதிரியான துறவிகள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான துறவிகள விட தூய்மை உடையவங்க யாரு அப்டின்னா, துறந்தாரின் தூய்மை உடையார் யாரு அப்டின்னா, "இறந்தார் வாய் இன்னா சொல் நோற்கிற்பவர்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? வரம்பு கடந்து பேசுபவரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவர் தான் இந்த துறவிகள விட தூய்மையானவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அப்ப எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோங்க. நம்மள வந்து ஒருத்தவங்க இழிவுபடுத்தி பேசுறாங்க. நம்மள வந்து ஒருத்தவங்க அசிங்கப்படுத்துறாங்க. நம்மள வந்து ஒருத்தவங்க தவறா கேவலப்படுத்துறாங்க அப்படின்னா, அத யாரு வந்து பொறுத்துக்கிறாங்களோ, அத யாரு வந்து கேட்டுக்கிட்டு பொறுமையா, நிதானமா இருக்காங்களோ, அவங்க தான் துறவிய விட தூய்மையானவங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க. எதுக்காக இப்படி வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, துறவியருக்கு வந்து எந்த கவலையும் கிடையாதுங்க. துறவியா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது, எந்த ஒரு சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்க போறதில்ல. அதுக்கப்புறம் அவங்க பொறுமையா இருக்கிறதுல வந்து என்ன ஒரு இது இருக்க போது? சொல்லுங்க, ஆச்சரியம் இருக்க போது. ஆனா, நம்மள மாதிரி இருக்கிறவங்க, நார்மல் இதுல இருக்கிறவங்க, ஃபேமிலியா இருக்கிறவங்க, நம்ம வந்து இந்த ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே 1008 பிரச்சனை இருக்கு. டெய்லி காலையிலருந்து நைட் வரைக்கும் நம்மளுக்கு பல பிரச்சனைகள், பல கோவங்கள், நம்மளுக்கு வந்து நெறைய நம்ம வந்து டென்ஷன் ஆவோம். நெறைய வந்து கோவப்படுவோம். நம்ம நெறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். நெறைய ஃபீல் பண்ணுவோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ, அப்படிங்கிறம்போது, இப்போ ஒரு லைஃப்ல இருந்துகிட்டு, இந்த ஒரு ஒரு ஏரியால இருந்துகிட்டு, நம்ம கோவப்படாம, நம்ம பொறுமையா, நிதானமா, மத்தவங்க தவறா பேசுறதையும் பொறுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே தவிர, துறவியா இருந்துகிட்டு, எந்த கவலையும் இல்லாம, அவங்க வந்து அமைதியா வந்து அவங்க காதுல அதான் வந்து அவங்க ஆல்ரெடி எதுவுமே கேட்காம பொறுமையா இருக்கிறது வந்து வேற. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கிறது வேற. சரியா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. எதையுமே கேட்காம, காதுல எதுவுமே விழுகாம அமைதியா இருக்கிறது வேற. அமைதியான ஒரு இடத்துல நம்ம மட்டும் அமைதியா இருக்கோம்னா, அது அமைதியாவே இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நம்மள சுத்தி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்மள சுத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காய்ங்க. அப்ப நம்ம அமைதியா இருக்கோம் அப்படின்னா, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? இவ்வளோதான். இந்த குறள் சிம்பிள் பார்த்துக்கோங்க. சொற்பொருள் பொறுத்தவரைக்கும் துறந்தார் அப்படின்னா, பற்றினை விட்டவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பற்றினை விட்டவர். அதான் வாழ்க்கையில இருந்து எல்லா பற்று அவருக்கு எதுலயுமே பற்று, குடும்பம் பற்று, குடும்பப் பற்று, வாழ்க்கை பற்று, எதுவுமே தொழில் பற்று எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா வந்து போயிருவாங்க. அடுத்து இறந்தார் அப்படின்னா, வரம்பு கடந்தவர். இன்னா அப்படின்னா தீய. அதுக்கப்புறம் நோற்கிப்பவர்னா பொறுப்பவர் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? இன்னா சொல் நோற்கிப்பவர். தீய சொல்லை வந்து பொறுத்துக் கொள்பவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்தது 10வது குறள். "உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? உண்ணாது நோற்பார் பெரியர். அதாவது உண்ணாம நோன்பு இருக்கிறவங்க தான் பெரியவர்கள். உண்ணாம நோன்பு இருக்கிறவங்க வந்து பெரியவர்கள். உண்ணாவிரதம் இருக்கிறவங்க வந்து பெரியவர்கள். ஆனா, பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும், பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்கள பொறுத்துக் கொள்றவங்களுக்கு பின்னாடி தான் இவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பார்த்துக்கங்க. உண்ணாம நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட, தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே மேலானவர் ஆவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க. கடவுளுக்காக இருக்கீங்க, யாருக்காகவோ இருக்கீங்க. உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு. நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க அப்படின்னா, சாப்பிடாம பட்னியா கிடந்து நீங்க வந்து வழிபடுறீங்க, வழிபாடு பண்றீங்க, ஏதோ ஒண்ணு செய்றீங்க அப்படின்னா, உங்கள விட மேலானவங்க யாரு? அவங்கள விட மேலானவங்க யாருன்னா, பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்கள பொறுத்துக்கிட்டு போறவங்க தான் அவங்கள விட மேலானவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த பொறுமை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம்னு பாருங்க. பொறுமை இருந்தா மட்டும் தான் நம்மளால வெற்றி அடைய முடியும். சரியா? பொறுமை அடங்கி இருக்கணும். பொறுமையா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? இந்த அதிகாரம் வந்து நீங்க எந்த அதிகாரத்த விடையும் இந்த அதிகாரம் வந்து உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பயணத்துக்கு வந்து இது கண்டிப்பா நீங்க இந்த 10 குறள்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஏன்னா சும்மா கிடையாது. நீங்க வந்து அவ்வளோ பொறுமையா இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஒரு அரசு வேலை வாங்குறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்மள சுத்தி 1000 பேர் 1000 பேசுவாங்க. நெறைய பேர் வந்து உன்னால முடியாது. இதெல்லாம் உன்னால முடியுமா? இதெல்லாம் எதுக்கு? அப்படி இப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் 10,00,000 பேர், 20,00,000 பேர் எழுதுறாங்க. அதுல வந்து மார்க் ஸ்ப்ளிட் ஆகணும். அதுலயும் கோட்டா இருக்கு. அதுலயும் வந்து கவுன்சிலிங் இருக்கு. அதுலயும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு கேஸ்ட்க்கு ஏத்த மாரி ஒவ்வொரு இது பிரியும். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து காசு குடுத்து வேலைக்கு எடுக்குறாங்களாம். லஞ்சம் குடுத்து வேலைக்கு எடுக்குறாங்களாம். இதெல்லாம் வந்து எதுக்கு? இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அவங்க அரசியல்வாதிகள் இது சும்மா வப்பாங்க. ஆனா, அவங்க ஆளுகளுக்கு வந்து காசு குடுத்து போஸ்டிங் எடுத்துக்குருவாங்க. அப்படி இதெல்லாம் வந்து படிச்சு என்ன ஆகப்போது? வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு ஒரு மாரி.
ஸோ, இந்த பல பிரச்சனைகள் இதில பெண்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த திருமண பிரச்சனைகள் வரும். சொந்தக்காரங்க எல்லாம் வரவங்க, போறவங்கலாம் கேட்பாங்க. "ஏன் வீட்லயே வச்சிருக்கீங்க? என்ன பண்றீங்க? என்ன செய்றீங்க?" அதே மாரி தான் ஆண்களுக்கும். எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் எதுக்குமே நம்மனால முடியாது. நம்ம நெறைய அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா, போனா பதில் சொல்லணும். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, "அதே நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதே யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் கவர்ன்மென்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்." அதே பதில நம்ம தொடர்ந்து சொல்ற மாரி இருக்கணும். அதான் பிரச்சனை. அதே ஒரே பதிலையே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப மத்தவங்க அப்படின்னா, அவங்க அடுத்தடுத்த பதில்கள சொல்லுவாங்க. இப்ப வேற யாராவது அங்கே வராங்க, ஃபங்ஷனுக்கு வராங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. அடுத்த போஸ்டிங் கிடைச்சிருக்கும். அடுத்த இன்கிரிமென்ட் கிடைச்சிருக்கும். அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிருப்பாங்க. வேற இன்னொரு கம்பெனிக்கு போயிருப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள ஆனா நம்ம தொடர்ந்து 2, 3 வருஷங்களா வந்து ஒரே பதிலே வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரியா? ஸோ, அப்படி நீங்க சொல்றதுனால, உங்களுக்கு வந்து அந்த இடங்கள வந்து நீங்க நெறையா வந்து அவாய்ட் பண்றீங்க, வைக்கிறீங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும், நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி, நீங்க பொறுமையா கடைபிடிச்சீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நடந்தாலும் சரிடா, நான் கண்டிப்பா சக்சஸ் ஆகியே தீர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான வேலை வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உறுதியா கிடைக்கும். சரியா? ஸோ, அதுக்காக தான் இந்த 10 குறள்களும். இந்த 10 குறள்கள் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிய மட்டும் இல்லாம, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயுமே வந்து உதவியா இருக்கும். பொறுமை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து இந்த 10 குறள்ல நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ, இதுல என்ன டவுட் இருந்தாலும் திரும்ப ஒருக்க வீடியோ போட்டு பாருங்க. இல்ல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தா கீழ கேளுங்க. கீழ கமெண்ட்ல வந்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நாங்க அதுக்கான வீடியோஸ் வந்து போடுறோம். நம்ம மத்த ஸ்டூடண்ட்ஸ் கேட்ட வீடியோஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 1 ஆர் 2 டேஸ்ல எல்லா வீடியோஸுமே வந்து போட்டுருவோம். சரியா? சரி, ஓகே. இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஆல்ரெடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ.